ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது சென்தோசா சிங்கப்பூர். இது ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ஃப்ளை அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் இருக்குது. இங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஃப்ளையில் என்னென்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு ஒரு ஏர் மூலியமாக நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளை ஆகும். அதுக்கான ஜர்க்கின்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதுக்குள்ளே வந்து மொபைல் அலௌடு இல்லை. அதனால தான் அந்த வீடியோ தெரிகிற அந்த கவுண்டரை நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஜர்க்கின்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் இந்த ரூமில் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே நம்ம வந்து ஒரு ஏர் ஃபில்டு ஏரியாவில் நம்மளை வைக்கும்போது நம்ம எப்படி ஃப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஃப்ளை ஆகும். இதுக்கு வந்து டிக்கெட்ஸ் நம்ம இப்போ வாங்கிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக இந்த ஏரியா ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா. இதுக்கு நம்ம ட்ரெயின் மூலியமாக உள்ளே போகணும். அந்த ட்ரெயினும் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வருதில்ல, இந்த ட்ரெயின் அப்படியே டிக்கெட்ஸ் வாங்கின உடனே இது வழியாக அப்படியே இது வந்து மேலே இந்த பஸ் அப்படியே அங்கே போயிட்டு அது மேலே ட்ரெயின் வழியாக போயிடுவோம். இப்போ பாருங்கள், அந்த மேலே இருக்கிற அந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நம்ம 2 பேர் சேர்ந்து அப்படியே ஃப்ளை பண்ணிக்கலாம். ஆர் இதுக்கான ஜர்க்கின்ஸ் எல்லாமே உள்ளே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மொபைல் ஃபோன்ஸ் இது எல்லாமே நாட் அலௌடு இங்கே. அதனால அந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே வெளியில் வாங்கிக்கிறதுனால நம்ம அதை உள்ளே இருக்கிறத வீடியோ எடுக்க முடியாது. ஸோ வெளியில் உள்ளதை நான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து சென்தோசா வந்திருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இங்கே சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சென்தோசா ஐலாண்ட் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். இது பக்கத்தில் பீச் இருக்குது, அதுக்கப்புறம் கேபிள் கார் இருக்குது. இதுக்கப்புறம் தான் அடுத்து போகிறோம். இப்போ இதுக்குள்ளே போக முடியாதனால வெளியில் இருக்கிறத நான் எடுத்திருக்கிறேன். நம்ம ஊரில் இருக்கிற பனைமரம் பாருங்கள், இங்கேயே இருக்குது. இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் போகிறதுக்கான நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு போகிறதுக்கான ஏரியா. இது சென்ட்ரல் பீச் பிளாசா. அந்த வழியாக தான் நம்ம பீச்சுக்கு போகணும். இந்த பாருங்கள், இந்த பஸ் அங்கே போகுது. இந்த பஸ்ஸில் தான் நம்ம எல்லோரும் போகிறோம். இது மூலியமாக நம்ம அந்த ஏர்ஃபீல்டு ஏரியாவுக்குள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நேரில் தான் பார்க்க முடியும். இதில் காமிக்கிற வீடியோஸில் நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம். இதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. ஆக்சுவலாக நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் போனதில் நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம், நான் என் ஒய்ஃபும். அதுக்கு வந்து உள்ள ஒரு ஜர்க்கின் கொடுத்துட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக 2 பேரும் நம்ம கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரில் நம்ம ஃப்ளை ஆகும். ஒரு சூப்பர் ஸ்பாட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் சிங்கப்பூர் விசிட் பண்ணிங்கன்னா இங்கே போங்க. மேலும் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புக்கட் போக இருக்கிறோம். அந்த புக்கட்குள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வீடியோஸ் அங்கேயும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ஹை ஃப்ளை போகலாம். நீங்களும் வந்தீங்கன்னா ஹை ஃப்ளை உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching our channel. Kindly like and subscribe my channel. Thank you friends.